அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். மாமன்காரகரான புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தாராளமான பணவரவு உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சில மிதுன ராசி அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிடாமல் இருப்பது நல்லது. தாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நிதானத்துடன் மேற்கொண்டாலே போதும், அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூலை மாதத்தில் 21, 22 மற்றும் 23ஆம் தேதிகள் வருகின்றது. மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து தங்களால் காப்பாற்ற இயலும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூலை மாதத்தில் 17, 18, 19, 20, 25, 26, 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், ஆகஸ்ட் மாதத்தில் 1, 2, 6, 7, 13, 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 23ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். ஆடி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 19ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 24ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 8ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 31ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 23ஆம் தேதி புதன் கிழமையும், ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 11ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் 15 மற்றும் 16ஆம் தேதிகளிலும் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 31ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் வருகின்றது. ஆடி மாத அமாவாசை திதியானது
ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது ஜூலை மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:42 முதல் காலை 8:18 வரை வாசு செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் புதன் கடகராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் பக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை கடகராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.